அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. அது எப்படி ஷாருக் கானுக்கும் ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ வருது, விஜய் அவர்களுக்கும் இவ்வளோ வருது அப்படின்றது, இதற்கு நீங்கள் ஏதாவது தெளிவு கொடுக்க முடியுமா? எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியாத விஷயம். ஒரு படம் சாதனை பண்ணது நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? படம் ரிலீஸ் ஆன அந்த ஒரே நாளில் அந்த கலெக்ஷனை எப்படி தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்களோ தெரியல, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து சொல்லிடுறாங்க அது வந்துட்டு இன்னொரு ஹீரோவோட அதிகமாக இருக்குன்னு காட்டுறது வந்து தன்னோட அந்த ஹீரோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து முன் வைக்கிறாங்க. இவங்க எதற்காக இப்படி பண்ணணும்? ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ப்ரொடியூசர்ஸ் அப்படி பண்ணுவாங்களா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியும். எவ்வளோ ரீச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படம் 126 கோடினா ஒரு 4 டைம்ஸ் வரும்போது எவ்வளோ வருது? மினிமம் 500 கோடி வரும். கங்குவா என்ன டேட் இதுவரை எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் 2 மாதத்தில் படம் வந்துடும். அது என்ன தேதி எது என்னதை வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்களே பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்ல எனர்ஜியாக இருக்கேன். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சார். சார் இப்போது கோட், இந்த கோட்டோட அந்த கலெக்ஷன், அந்த ரேஞ்ச் எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பராக இருக்குது. நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. முதல் நாள் கலெக்ஷனே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ 3வது நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2 நாள் கலெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுறேன். மேபி 200 கோடியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ மிகப்பெரிய லெவலில் தான் ஒரு ரேஞ்சாக தான் கலெக்ஷன் போயிட்டுருக்கு. அதுதான் வந்து நம்பர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பெரிய லெவலில் இப்போ ஜவான் மாதிரியான ஒரு படங்கள் அது வந்து ஒரு பேன் இண்டியாவே ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட ஒரு முதல் நாள் வசூல் வந்துட்டு 128 அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க. கோட் அப்படின்ற அந்த படம் வந்து 126ங்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் கம்பேரிட்டிவாக பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க. அது எப்படி ஷாருக் கானுக்கும் ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ வருது, விஜய் அவர்களுக்கும் இவ்வளோ வருது அப்படின்றது, இதற்கு நீங்கள் ஏதாவது தெளிவு கொடுக்க முடியும்? எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியாத விஷயம். ஒரு படம் சாதனை பண்ணது நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? இது எதுக்கு வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு இது இவ்வளோ நம்பர் பண்ணியிருக்கு, இது இவ்வளோ எப்படி பண்ண முடியும், பண்ண முடியுமா முடியாதா நீங்கள் எப்படி கேட்க முடியும்? பண்ணியிருக்குல்ல. இப்போது ஒரு சின்ன உதாரணம், ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஹிந்தி படம் வந்து 30 கோடி கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். பல படங்கள் இப்போது ஸ்ரீன்ற படம் வந்து 30 கோடி 40 கோடி பண்ணுது. அதே ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து விஜய் சாரோட படம் 30 கோடி பண்ணுது. எது? கோட்டு. ஃபஸ்ட் டே 30 31 எக்ஸாக்ட் நம்பர் நம்மளுக்கு யாரும் சொல்லலை. பட் ஜென்ரலாக ட்ரேடில் என்ன சொல்கிறாங்க, 30 கோடி மேலே இந்த படம் ஃபஸ்ட் டே பண்ணியிருக்கோம், செகண்ட் டேவும் 25 மேலே பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்களே. ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஹிந்தி படம் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்டில் விஜய் சார் படம் பண்ணும்போது 30 கோடி மேலே பண்ணும்போது ஏன் இந்த நம்பர்லாம் பாசிபிள் இல்லை? ஏன் இப்படி நீங்கள் கம்பேரிசன் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது? நான் கேட்குற ஒரே கேள்வி. ஹிந்தி படங்கள் ஒரு ஆல் ஓவர் இந்தியானா நான் சொல்கிறது 22 23 ஸ்டேட்லேயும் சரி, இத்தனை மாநிலங்களும் சேர்த்து ஒரு படம் 30 கோடி பண்ணாலே பெரிய ஓப்பனிங்காக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே விஜய் சார் படம் 30 கோடி பண்ணுதுப்பா, அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அப்போது தமிழ்நாடு ஆடியன்ஸ் வந்து எந்தளவு விஜய் சாரை கொண்டாடுறாங்க. விஜய் சார் மட்டும் இல்லை, ரஜினி சாருக்கும் இதே மாதிரி மிகப்பெரிய ஓப்பனிங்லாம் வருது, 30 crores வரும். அப்படி வரும்போது நான் கேட்க வர்றது, நீங்கள் இதை போய் கொஸ்டின் பண்ணாமல் பி ஹாப்பி, நம்ம தமிழ் படமும் இந்த அளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த டீகோட் பண்ணிவிட்டு இது 8000 ஸ்க்ரீன், இது 10,000 ஸ்க்ரீன், இது இவ்வளோ தான் பண்ணியிருக்கு, இது 5000 ஸ்க்ரீன், இது எவ்வளோ பண்ணியிருக்க முடியும், இந்த கோடிங் பண்ணுறதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஆணின்னு நான் சொல்வேன். ஒரு ப்ரொடியூசர் என்ன நம்பர் சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். என்னை பொறுத்தவரையும் யாருக்குமே இதில் உட்காந்து டீகோட் பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓகே, இதை யார் கேட்கலான்னா அட் பெஸ்ட் வந்து டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கலாம். ஓகே, டேக்ஸ் டைரக்டட் அட் சோர்ஸ் இருக்குல்ல, அதாவது இன்கம் டேக்ஸ், இதில் அவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இவ்வளோ தூரம் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களே, இது எவ்வளோ கிராஸ் கலெக்ஷன், எவ்வளோ நெட், அதாவது இது கிராஸ் நெட் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ, இதுக்கான ஜிஎஸ்டி கட்டுனீங்களா, இதுக்கான டிடிஎஸ் கட்டுறீங்களான்னு அவங்க தான் கேட்க முடியும். வேறு யாருக்கும் இதில் இறங்கி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதை கேட்கவும் கூடாதுன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்னா, ஒரு படத்தை அஃபிஷியலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிக்ளேர் பண்ணுறாங்களா, அக்செப்ட், செலிப்ரேட், கங்க்ராச்சுலேட், மூவ் ஆன். இதோட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. இதை டீகோட் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. தேவையில்லாத நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக சில பேர் உட்காந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவாய்ட் பண்ண தான் என்னுடைய பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்தியா லெவலில் வந்துட்டு நிறைய பேர் ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து ஸ்டெடியான ஒரு வசூல் போயிட்டு ஒரு 1000 crores ரீச் பண்ணுது. ஆனால் நம்ம அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு 4 நாளில் வந்துட்டு போட்டி போடுறோம், அழகாக ஈக்குவலாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வசூல் அப்படியே குறைஞ்சி அந்த முதல் 4 நாளில் மட்டும் இருக்கும். அந்த 1000 crores நம்ம ரீச் பண்ண மாட்டோம், 500 அந்த 600க்குள்ளேயே சுருங்கிடும். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வேலிடான பாயிண்ட்டு. நம்ம வந்து ஏன் 600 கோடியை தாண்டி போக மாட்டேங்குது? இப்போ 600 கோடின்றது வந்து ஜெயிலர் படம் பண்ணியிருக்கு. அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்திங்கன்னா அது இன்றைக்கு வரையும் ஜெயிலர் மட்டும் தான் பெரிய நம்பரில் இருக்குது. இப்போ அதை தாண்டி ஏன் தமிழ் படங்கள் பண்ணல அப்படின்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நார்த் இந்தியா நம்பர் நம்மகிட்ட இல்லை. நார்த் இந்தியா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்மகிட்ட வந்ததுன்னா 1000 கோடி வந்துடும். நார்த் இந்தியா பாக்ஸ் ஆஃபீஸ் தான் மிக முக்கியம். இதை வந்து நான் இப்போ சொல்ல 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்காமே பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தமிழ் படம் 1000 கோடி ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் 1000 கோடி ஃபஸ்ட்டு விடுங்க, 500 கோடியை டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். 500 கோடியை நம்ம அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
போத் ஜெயிலர் அண்ட் லியோ 500 கோடி தாண்டி கலெக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக 1000 கோடி போனோம்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணிடும். நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகணும், தமிழ் வெர்ஷன் சொல்லல. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம வந்து ஓடிடி நிறுவனங்கள் கூட சைன் பண்ணும்போது அவங்க 4 வீக்ஸ் கேட்குறாங்க. எது தமிழ் படங்களில் நீங்கள் எந்த தமிழ் படம் எடுத்தாலும் 4 வீக்ஸ் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஓடிடி ப்ரீமியர் பண்ணுறதுக்கு. இப்போ ஓடிடிக்கு நீங்கள் 4 வீக்ஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸு என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை, நாங்கள் 8 வீக்ஸ் இருந்தால் தான் திரையரங்களை ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஓடிடியில் 8 வாரம் கழிச்சு தான் உங்கள் படத்தை கொண்டு வந்தால் தான் நாங்கள் நார்த் இந்தியாவில் ஹிந்தி டப்டு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுவோம். இல்லைனா தமிழ் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணீங்க. ஏன்னா தமிழ் வெர்ஷன் இங்கே பிஆரில் ரிலீஸ் ஆகுது, அங்கேயும் பிஆரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் வெர்ஷனை மட்டும்தான் நாங்கள் அலோ பண்ணுவோமே தவிர ஹிந்தி வெர்ஷனை நாங்கள் அலோ பண்ண மாட்டோம். இப்போது கல்கி என்ன பண்ணாங்க, 8 வீக்ஸ் போட்டாங்க. 8 வாரங்கள் வந்து ஓடிடி நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போட்டாங்க. எப்படி போட்டாங்க தெரியுமா? சவுத்தில் அமேசான் பிரைமு, நார்த்தில் நெட்ஃப்ளிக்ஸு, அவங்களுக்கு 8 வீக்ஸு. இப்போ நார்த்தில் ரிலீஸ் ஆகுது படம், 8 வீக்ஸ் அக்ரிமெண்ட்டு. அதனால் நார்த்தில் வந்து பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகுது. 1000 கோடி கிட்ட வசூல் தாண்டுது அந்த படம். 1100 கோடி பண்ணுது. அதே தான் KGF 2 பண்ணாங்க, அதே தான் வந்து RRR பண்ணாங்க, அதே தான் பாகுபலி 2 பண்ணாங்க. எல்லா 1000 கோடி பண்ண படங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் என்ன கேட்குறாங்களோ அதை அவங்க ஈக்குவல் பண்ணி கொடுத்தாங்க. 8 வீக்ஸ் இருந்தால் தான் நாங்கள் திரையரங்கில் மல்டிப்ளெக்ஸில் ஹிந்தி வெர்ஷனை வெளியிடுவோம். தமிழ் வெர்ஷனை பற்றி நான் சொல்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்போ ஹிந்தி வெர்ஷனை வெளியிடணும் அப்படின்னா அப்போ வெளியிட்டால் தான் உங்களால் 400-500 கோடி எடுக்க முடியும். கல்கிலேருந்து எல்லா படங்களும். இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் பண்ண முடியலையே. நம்ம என்ன ஆயிடுச்சு, நீங்கள் ஜெயிலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை லியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, இப்போ வந்த கோட்டும் சரி, நம்ம சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ண முடியுது. ஏன்னா 4 வாரத்தில் நம்ம வந்து ஓடிடி கமிட் பண்ணியிருக்கோம். 8 வீக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நெகோசியேஷனில் நம்மளால் அதை கன்வின்ஸ் பண்ண முடியல ஓடிடி நிறுவனங்கள்கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை தமிழ் படங்களுக்கு இதுக்கு மேலே எங்களால் 4 வீக்ஸ் மேலே கொடுக்க முடியாது, எல்லா லாங்குவேஜும் 4 வீக்ஸ் நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் போடும்போது ப்ரொடியூசர் வேறு வழி இல்லாமல் நம்ம ஒரு பெரிய நம்பர் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு, ரெவன்யூவாக சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே சார் 4 வீக்ஸ் பார்த்துக்கலாம், இது ஹிந்தின்றது கேரண்டியான ரெவன்யூ இல்லை, நம்ம வந்து இது கேரண்டி ஓடிடி, அதில் இதை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இது ஒரு சிக்கலாக போய் மாறுது. நம்ம ஹிந்தி டப்டு வெர்ஷனை மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ண முடியல. ஓகே, அப்போ அது ரிலீஸ் பண்ணாத வரையும் நீங்கள் இந்த 1000 கோடியில் கனவுலாம் மறந்துடுங்க. நம்ம இப்போதைக்கு தமிழ் சினிமா ஒரு 4 லாங்குவேஜ், அதாவது தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி ஒரு 500 கோடியை தாண்டினாலே பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அடுத்தடுத்து வர படங்கள் இது தெரிஞ்சு இப்போ மாற்றிட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது முதல் டிஸ்கஷன் நடந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கங்குவா படத்துக்கு நடந்துருச்சு. கங்குவா படத்தில் என்ன பண்ணார், இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி, கல்கி ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ஞானவேல் சார் பண்ணார். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் அமேசான் பிரைம் கொடுக்கும்போது 4 வீக்ஸ் ஓகே. ஆனால் அதே வந்து நார்த் இந்தியா வரும்போது கிளியர் கட்டாக எனக்கு 8 வீக்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி வெர்ஷனை மட்டும் 8 வீக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஹிந்தி வெர்ஷன் 8 வீக்ஸ் வரும்போது நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுங்க, தே வெல்கம், டேட் மட்டும் கரெக்டான டேட்டில் வாங்க. கங்குவா பொறுத்தவரையும் கரெக்டான டேட்டில் வந்ததுன்னா நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஓடிடி வந்து 4 வாரத்தில் வந்துடும்ன்ற ஒரு தடங்கள் இல்லை நம்மளுக்கு. ஸோ இதுதான் இப்போ இனிமேல் எல்லா தயாரிப்பாளர்களும் பண்ணணும். இந்தி நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா, பர்டிகுலராக ஒரு பேன் இண்டியன் ஹீரோ வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறீங்க, அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். இந்தியில் ஓடிடிலையாவது அட்லீஸ்ட் நீங்கள் 8 வீக்ஸ் கழிச்சு வரணும். இதுதான் நிலவரம். அதனால் இப்போதைக்கு 1000 கோடியெல்லாம் மறந்துருக்கு. 500 கோடி ஒரு படம் அச்சீவ் பண்ணாலே நம்ம தமிழ் படங்களுக்கு ஒரு பெரிய சாதனை நினச்சி அதை கொண்டாடணும். சார் நீங்கள் பேசுனதை வச்சு எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது வந்துட்டு எனக்கு இங்கே ஓடிடியை விட அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்தால் மட்டும்தான் அங்கே நம்ம ரிலீஸ் கண்டிப்பாக. ஆமாம்மா, இல்லைன்னா ஓடிடி வேணாம் சொல்லிட்டாங்கன்னா, சார் எனக்கு இந்தியோட சேர்த்து 4 வாரத்தில் நீங்கள் வந்து தமிழில் கொடுத்தா தான் நான் வாங்கிப்பேன்னு சொன்னாங்கன்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும்ல. ஆனால் ஞானவேல் சார் என்ன பண்ணார், முதல்ல வந்து கொடுக்கும்போதே சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் நான் கொடுக்குறேன் கங்குவா அப்படின்னு சொன்னார். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, சவுத் இந்தியன் லாங்குவேஜ் வாங்கியாச்சு. அவங்க அப்புறம் ஹிந்தி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவரும் சொன்னார், நான் வெயிட் பண்ணுறேன், என்ன மாதிரி ஹைப் வருது பார்த்துட்டு ஹிந்தி நான் தனியாக கொடுக்குறேன் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகி வரந்தோடு தான் எனக்கு 8 வீக்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சவுத்தில் 4 வீக்ஸ் மாதிரி எனக்கு 4 வீக்ஸில் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இல்லை இந்த படத்தை வந்து நான் வந்து திரையரங்கில் மிகப்பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன். நார்த் இந்தியாவில் திரையரங்கில் மிகப்பெரிய ரிலீஸ் பண்ணணும்னா சிங்கிள் ஸ்க்ரீன் கிடையாது, மல்டிப்ளெக்ஸில் எல்லா PVR ஐநாக்ஸ் எல்லாத்துலேயும் வரணும் ஆல் ஓவர் இந்தியாவில். கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 6000 ஸ்க்ரீன் இருக்குது, அதில் ஒரு 50% ஸ்க்ரீனில் வரணும் நம்மளுது. அப்போது 3000 ஸ்க்ரீனில் வரணும்னா அவங்க ஒத்துக்கணும்ல. அந்த மல்டிப்ளெக்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லணும், 8 வீக்ஸில் உங்களுக்கு ஓடிடி வருதா, அப்போ நாங்கள் போடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள் படம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீட் பண்ணோம்ல. ஸோ அதான் ரெக்குவயர்மெண்ட். ஓகே சார், இப்போது எனக்கு இப்போ இந்த சினிமாக்குள்ளே அந்த ப்ரொமோஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபேன்சியான ஒரு திங்ஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போ நிறைய வர படங்களுக்கு ஐமேக்ஸில் வருது அப்படின்றாங்க. பட் ரியாலிட்டியில் நம்ம போய் தேட்டரில் பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நார்மலான ஃபார்மெட்டில் ஓடுது, பார்ஸ் இருக்குது, ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் நார்மலான ஒரு ஃபார்மெட்டில் ஓடுது.
எதுக்காக இப்படி இந்த ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லணும். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஐமேக்ஸ்ன்றது ஒரு புது அனுபவம். ஐமேக்ஸ் வந்து மாஸ்டரிங்கே தனியாக பண்ணணும். 12 நாட்கள் முன்னாடி நீங்கள் ஐமேக்ஸ் நிறுவனத்துக்கு கொடுக்கணும். அவங்க அதை மாஸ்டர் பண்ணுவாங்க. அதாவது பெரிய ஸ்க்ரீனுக்கு அதை கொண்டு போவாங்க. அதாவது மேக்ஸிமம் ஸ்க்ரீன் தான் ஐமேக்ஸ். ஒரு டிஜிட்டலில் ஒரு மேக்ஸிமம் ஸ்க்ரீனில் ஃப்ளாட் ஸ்க்ரீன் மாதிரி கொண்டு போகணும், பெருசாக கொண்டு போகணும். அந்த அனுபவத்தை கொடுக்கணும் தான் ஐமேக்ஸ் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் படங்களும் கொண்டு வராங்க. ஐமேக்ஸ்க்காக தான் டிக்கெட் விலையும் அதிகம். கிட்டத்தட்ட 400 ரூபா 450 ரூபா நீங்கள் கொடுத்து ஏன் பார்க்குறீங்க ஐமேக்ஸில்? இதே பாம்பே போனீங்கன்னா ஐமேக்ஸ்லாம் 1000 ரூபா 1500 ரூபா, இதே பெங்களூர்லேயும் 1000 ரூபா. ஏன்னா ஐமேக்ஸ் என்பது ஒரு புது அனுபவம். பெரிய ஃப்ளாட் ஸ்க்ரீன் அனுபவம் மாதிரி நம்ம பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் படங்களை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் ஐமேக்ஸு. அதுக்காக தான் டிக்கெட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க. அந்த அனுபவத்தை ஒருவேளை நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்த படம் கொடுக்கலன்னா அது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் அதை வந்து கண்டிப்பாக யாருமே அதை பண்ண மாட்டாங்க. தயாரிப்பு நிறுவனங்களை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐமேக்ஸில் கொடுக்குற கண்டென்ட் அதுக்கான ஃபார்மெட்டில் மாற்றி தான் கொடுக்கணும். அது எந்த படம் கொடுக்கல, அந்த அனுபவத்தை கொடுக்கல என்னால் சொல்ல முடியல. பட் ஆனால் அதை கண்டிப்பாக ஐமேக்ஸில் வரும்போது ஐமேக்ஸ் மாஸ்டரிங்கே அதை என்ஷூர் பண்ணணும். கரெக்டான ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ ஐமேக்ஸ் வந்து டிக்கெட் ப்ரைஸ் அதிகம், அந்த அனுபவமும் புதுசு. அதனால தான் ஆடியன்ஸும் ஐமேக்ஸில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸும் கம்மி. இப்போ எத்தனை ஸ்க்ரீன் இல்லை. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரீன் தான் இருக்குது. இப்போது இது நிறைய இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலே ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த அனுபவத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, காஸ்ட் அதிகமாகுது. அதனுடைய சவுண்ட் சிஸ்டமும் சரி, விஷுவல் ப்ரெசன்டேஷன் சரி பெருசு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் நம்ம பண்ண முடியும். குட்டி ஸ்க்ரீனில் ஐமேக்ஸ் போட முடியாது. பெரிய ஸ்க்ரீனில் 600 கெப்பாசிட்டி அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் தான் நீங்கள் ஐமேக்ஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா லார்ஜ் ஸ்க்ரீன் கொண்டு வந்தாகணும். ஸோ அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்றது எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது தான் நான் எதிர்பார்க்குறேன். சார், இப்போது இது வந்துட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கிறவங்க சொல்கிற கருத்துக்கு நீங்கள் ஒரு ரிப்ளையாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்கிறது, படம் ரிலீஸ் ஆன அந்த ஒரே நாளில் அந்த கலெக்ஷனை எப்படி தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்களோ தெரில, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து சொல்லிடுறாங்க அது வந்துட்டு இன்னொரு ஹீரோவோட அதிகமாக இருக்குன்னு காட்டுறது வந்து தன்னோட அந்த ஹீரோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க. இவங்க எதற்காக இப்படி பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் அப்படி பண்ணுவாங்களா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியாது. ஒரு ப்ரொடியூசருக்கு தான் அவங்களோட பெயின் தெரியும். நம்ம வெளியிலேருந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நானோ நீங்களோ வெளியிலேருந்து ஒரு ஈஸியாக கமெண்ட் பண்ணிவிட்டு ஏன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்படி கலெக்ஷன் ஃபிகரை காமிக்கிறாங்க, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே போகலாம். என்னை பொறுத்தவரையும் ஆடியன்ஸ்க்கும் கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க எவ்வளோ டிக்ளேர் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா? 190 ரூபா தமிழ்நாட்டில் தான் லோயஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்வேன், எங்குமே இந்த லோயஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ் கிடையாது. இன்னைக்கு 190 ரூபா நீங்கள் பார்க்குறீங்களா? கேரளா போனீங்கன்னா 250 ரூபா, கர்நாடகா போனால் 450 ரூபா. எல்லாரும் போயிட்டு ஃபஸ்ட் ஷோக்கு 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் பார்த்துட்டு வந்தாங்களா? எவ்வளோ காசில் பார்த்துட்டு வந்தாங்க? 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்க. ஆந்திரா தெலுங்கானால 250 ரூபா கம்மி டிக்கெட் ப்ரைஸே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ஒரு பெரிய நடிகர் நடித்த ஒரு பெரிய பட்ஜெட் 500 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் பட்ஜெட் படத்தை நம்ம எவ்வளோ பட்ஜெட்டில் பார்க்குறோம்? 190 ரூபாய் பார்க்குறோம். ஸோ இது டிக்கெட் ப்ரைஸுக்காக நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம டிக்கெட் ப்ரைஸ் அதிகன்ற ஒரு மனப்பான்மையே இருக்குது, அதை போக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிக்கெட் ப்ரைஸ் தான் ஆல் ஓவர் இந்தியாவிலே லோயஸ்ட். தமிழ்நாட்டில் மட்டும்தான் லோயஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ். இப்போது நீங்கள் கொடுத்த 190 ரூபாய்க்கு அந்த படம் ஒர்த்தா இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்களா, 190 நிமிஷம் படம் பார்த்தீங்க, கரெக்டாக? ஆல்மோஸ்ட். ஆமாம். ஓகே, வித் ட்ரெய்லர்களோட சேர்த்து. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா கணக்கு பார்த்தாலும் அந்த படம் ஹைலி ஒர்த்து உங்களுக்கு. முடிஞ்சிச்சு இல்லை? 190 ரூபாய்க்கு 190 நிமிஷம் படத்தில் உட்காந்து ஜாலியாக பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 20 நிமிஷம் உட்காந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட படம் பார்த்தாச்சு இல்லை? என்ஜாய் பண்ணோமா? விஜய் சாருடைய டான்ஸு நடிப்பு இதெல்லாம் பார்த்தோமா? என்ஜாய் பண்ணோமா? படம் ஒர்த்தியா? அதோட மறந்துடணும் அது எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, அது இவ்வளோ பண்ணிச்சா இல்லையா, இது வந்து ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டெல்லாம் இருந்ததா, இது வந்து ஆடியன்ஸ்க்கோ இல்லை இந்த சோ கால்டு ட்ராக்கர்ஸ்க்கோ சம்மந்தமே இல்லை என்னை பொறுத்தவரையும். இந்த ட்ராக்கிங் என்பதே பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவான ஒரு சினாரியோ. அதாவது ட்ராக்கர்ஸ் எதனால்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இவருக்கு சப்போர்ட்டு, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இவருக்கு சப்போர்ட்டுன்னு வரும்போது இந்த மாதிரி கம்பேரிசனு, இந்த மாதிரி காம்படிஷனு, டாக்ஸிக்காக சில விஷயங்கள் போடுறது, இவர் இந்த ட்ரோல் பண்ணுறது, இந்த நம்பர்ஸை போட்டது வந்து தப்புன்னு சொல்கிறது. அப்போ முன்னாடி அந்த நம்பர் மட்டும் கரெக்டாக, இல்லை முன்னாடி அந்த நம்பர் கரெக்டாக, இப்படி நான் பின்னாடி போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த நம்பர் தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்போ முன்னாடி அந்த படத்துக்கு போட்ட நம்பர் கரெக்டாக? நம்பர்லாம் யாருது படம்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா சொன்னால் நீ ஏன் கம்பேர் பண்ணேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்ல வருது அந்த முன்னாடி அந்த படத்துக்கு போட்டது கரெக்டாக, இல்லைனா அந்த நம்பர் கரெக்டாக, அதுக்கு முன்னாடி போட்ட நம்பர் கரெக்டாக, இல்லை அதுக்கு முன்னாடி போட்ட நம்பர் கரெக்டாக, இப்படி போயிட்டே இருக்கலாம். கரெக்டுங்களா? எவ்வளோ பேர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை போட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? இதே மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே தவிர ஒன்றுமே மாற்றம் கொண்டு வர முடியல. அதே மாதிரி இனிமேல் உங்களால் எந்த மாற்றம் கொண்டு வர முடியாது. இது ஒரு ப்ரொடியூசருடைய டிசிஷன் பேஸ்ட் ஆன் கலெக்ஷன் ஃபிகரை வச்சுட்டு அந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரி கலெக்ஷன் வந்ததுன்னு அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட்டை போடுறாங்கன்னா அது எதுக்காக போடுறாங்க, அது ஆக்சுவல் நம்பர் என்ன, அதனுடைய எக்ஸாசரேட் பண்ணாங்களா இல்லை ஆக்சுவல் நம்பர் போட்டாங்களான்றதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா நான் பார்க்குறேன்.
யாருக்குமே அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தேவையும் இல்லை. உரிமைன்றதை விட நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யார் கேட்கலான்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்கலாம், ஜிஎஸ்டிலேருந்து கேட்கலாம். அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க கேட்கலாம், என்னங்க இவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்கல, ஜிஎஸ்டி எவ்வளோ வருது நம்மளுக்கு அப்படின்னு அவங்க கேட்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எனக்கு கம்மியாக இருக்குன்னு கேட்கலாம். அதை தவிர மீது யாருக்குமே இதில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. அதனால் இதை விட்டுட்டு எல்லோருமே பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு படமாக எனக்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு அனுபவத்தை கொடுத்ததா இல்லையா, நான் கொடுத்த 190 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையா, இதோட நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி போயிட்டு இருக்கலாம். 190 ரூபாய்க்கு அனுபவம் நல்லா இருந்தது, அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் கணக்கு. எனக்கு 190 ரூபாயில் படம் பார்த்தேன், பிடிச்சிருந்தது, எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிச்சிருந்தது, படமாக என்டர்டெய்னிங்காக இருந்தது, ஐ ஆம் ஹாப்பி. 190 ரூபாய்க்கு ஒர்த்து. இப்போ என் டாக்டர் வந்து யூஎஸில் படம் பார்த்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, $25 ஒர்த்துப்பா. அவ்வளோ விஷயம் 3.5 மணி நேரம் நான் தேரியில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், விஜய் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப விஜய் சாரை பிடிச்சிருந்தது சொன்னால, அவ்வளோதான். அந்த ஊருக்கு $25 ஒர்த்து, நம்ம ஊருக்கு 190 ரூபாய் ஒர்த்து. அதோடு போயிட்டே இருக்கணும். இதை தவிர உட்காந்துட்டு இதை டீகோட் பண்ணுற, அனலைஸ் பண்ணுற, இதை உட்காந்துட்டு இது ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது அந்த ப்ரொடியூசருடைய ப்ராப்ளம். தம்பிகளா தங்கைகளா அதை விட்டுட்டு நம்ம வேலையை வேறு வேலை பார்ப்போம். படத்தை நல்ல படமாக இருந்தால் கொண்டாடுவோம். நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்குது. வாழைன்ற ஒரு நல்ல படம் வந்தது, தங்களான்ற படம் ரொம்ப அருமையாக எல்லோரும் கொண்டாடினீங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டாடுங்க, அடுத்ததுக்கிட்ட போயிட்டே இருக்கலாம். சார் இப்போது பொதுவாகவே விஜய் சார் படங்கள் அப்படின்னாலே ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஹாலிடேஸை லாக் பண்ணி வரும். இப்போ லாஸ்ட் வந்து லியோ கூட அந்த ஆயுத பூஜை ஹாலிடேஸை லாக் பண்ணி வந்துச்சு. பட் இந்த படம் ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது, வெள்ளி, விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு நாள், இந்த மாதிரியான ஒரு நாட்களில் ஏன் அவங்க ரிலீஸ் பண்ணணும்? இப்போவே இவ்வளோ வசூல்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அவங்க லாக் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் எவ்வளோ பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கும். இல்லை, இது நல்ல டைம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையும் படங்கள் எதுவுமே இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணல. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜூலை ஆகஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா 8 மாதம் வந்து எந்த படமும் இவ்வளோ பெரிய வசூல் சாதனையும் பண்ணல. ஒரு ட்ரையான பீரியடாக தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு. நடுவில் ஒரு படம் வந்து 1 வாரம் 2 வாரம் ஓடுதே தவிர மிகப்பெரிய கலெக்ஷனை எந்த படமும் அச்சீவ் பண்ணல. எல்லோருமே ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்குது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு முதல் நாளே ஒரு 30 கோடி 40 கோடி, 2வது நாள் 25 கோடி, ஒரு ஜேன்னு கூட்டம், ஹவுஸ்ஃபுல் காட்சிகள், டிக்கெட்டுக்காக ஃபோன் கால்ஸ். இப்போ நாங்கள் திரையரங்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, அவ்வளோ ஃபோன் கால்ஸ். ஆனால் ஒரு 5 டிக்கெட்னா நைட் ஷோக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணே. இல்லைப்பா, டிக்கெட்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுப்பா. இதோட முக்கியமாக பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லாம் சுவிட்ச் ஆஃப், அவங்க ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது சண்டே வரையும் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் கேட்பாங்க. இப்போது பிவிஆர் டீம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிவிஆருக்கு எல்லோரும் கால் வரும், பலாசோலா டிக்கெட் வேணும், இதில் வேணும்னு சொல்லிட்டு. கமலா தியேட்டர் எல்லோரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னென்னா டிக்கெட் இல்லை, கொடுக்கறதுக்கு டிக்கெட் இல்லைல்ல. இதுதானே நம்ம எதிர்பார்க்குறது, இதை தானே நம்ம எதிர்பார்த்து போகிறோம். அப்போது விஜய் சார் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது தேர்ஸ்டே இருந்தாலும் புதன்கிழமை இருந்தாலும், அது அஜித் சாருக்கும் அதே தான். நான் சொல்கிறது இந்த படத்தை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அஜித் சாருக்கும் இதே மாதிரி தான். புதன்கிழமை வந்தாலும் வியாழக்கிழமை, அவர் எப்போயுமே வியாழக்கிழமை வருவார். வியாழக்கிழமை ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகும், டிக்கெட்டே கிடைக்காது. படம் நல்லா இருந்தால் அதே மாதிரி ஃப்ரைடே நல்லா போகும், சாட்டர்டே சண்டே 100% ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ லக்கிலி இந்த படத்துக்கு பாருங்கள், தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. இப்போது ஃப்ரைடேவும் நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் டே மெயின்டைன் பண்ணுது, சனிக்கிழமை லீவு, 3வது நாள் கவர்மெண்ட் ஹாலிடே. அப்போ என்ன ஆகுது, எல்லாருமே ஃபெஸ்டிவல் டேன்னு இன்றைக்கி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகள், எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. நாளைக்கு சண்டே இதே மாதிரி ஹவுஸ்ஃபுல் காட்சிகள், மண்டே அன்னைக்கு இது ப்ரெஷர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ இது தானே வெற்றி, இது ஃபெஸ்டிவல் ஹாலிடே தானே, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ அடுத்தது ஏன் அப்படின்னு, அந்த ஹாலிடே இல்லைன்னா அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒரே நாள் தான். அப்போ தீபாவளிக்கு வர படம்லாம் வெற்றி அடையிலையா? அவரோட படங்கள் தீபாவளிக்கு பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டேல வருதா இல்லையா. இந்த படம் ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கு, கணேஷ் சதுர்த்தி ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கு. அடுத்ததான் அவங்களுக்கு தெரியும் அக்டோபரில் வந்து வேட்டையன் வருது, நம்ம ஏற்கனவே கங்குவா வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போய் அங்கே போக வேணாம், நம்மளுக்கு சோலோ ஒரு டேட் கிடைக்குது இல்லை. அதனால் செப்டம்பரில் வந்தோன்னு அவங்க பிளான் பண்ணாங்க. அது மாதிரி அவங்க வந்துட்டாங்க. அவங்க பிளான் பக்காவாக இருந்தது. அவங்க வந்து செப்டம்பர் 5 வரணும்னு முதலே சொல்லிட்டாங்க, அந்த தேதியில் வந்துட்டாங்க. அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ். இன்றைக்கி அவங்க இவ்வளோ பெரிய வசூல் சாதனை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே ரிலீஸ் டேட் தான். அந்த ரிலீஸ் டேட் கரெக்டாக வந்து மீட் பண்ணாங்க. அந்த டீமும் வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ பெரிய படத்தை கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க அதை பண்ணிட்டார். அதுதான் வெங்கட் பிரபு சாரனுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து வெற்றி என்பது அடுத்த கட்டம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதே பெரிய வெற்றி தான். சொன்ன டேட்டுக்கு பக்காவாக எல்லா ஃபார்மேட்லேயும் அழகாக கம்ப்ளீட் பண்ணி, என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இதில் கம்மி இருக்குது, டப்பிங் சிங்க் ஆகலை, விஎஃப்எக்ஸ் கம்மியாக இருக்குது, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக அவர் என்ன பிளான் பண்ணாரோ அந்த படத்தை கொண்டு வந்துட்டார்ல. ரிலீஸ் டேட்டில் பக்காவாக கொடுத்துட்டாரு. யார் எல்லா சென்சருக்கும் ஓவர்சீஸ் சென்சர் கொடுத்துட்டாரு, ஐமேக்ஸில் கொடுத்துட்டாரு. அதான் வெற்றியை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்தவரையும் இது வெற்றிகரமான ஒரு ரிலீஸ், இப்போ வெற்றிகரமான கலெக்ஷன். எவ்வளோ ரீச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. ஒரே ஒரு பெஞ்ச் மார்க் நீங்கள் வச்சுக்கணும். முதல் நாள் உங்களுக்கு வந்து லியோ எவ்வளோ பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும்.
148 கோடி கிட்ட பண்ணிச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அவங்க 540 கோடி போஸ்ட் போட்டிருந்தாங்க. மேபி 600 கோடி பண்ணிக்கலாம், 550, எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியாது, ஏன்னா போஸ்ட் வரல. அஃபிஷியலாக வந்தது 540, 560 வச்சுங்களேன். அப்போ 4 டைம்ஸ் அந்த படம் பண்ணியிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டேக்கும் கடைசியாக வந்த கலெக்ஷன் ஃபிகருக்கும் 4 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போது இந்த படம் 126 கோடினா ஒரு 4 டைம்ஸ் வரும்போது எவ்வளோ வருது? மினிமம் 500 கோடி வரும். கரெக்டாக? இதுக்கு மேலே எவ்வளோ பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சொல்ல வர்றது சிம்பிள் கால்குலேஷன் தான். அது விஜய் சார் படத்தை வச்சு விஜய் சார் படத்தை கம்பேரிசன் ஈஸி நம்மளுக்கு. வேறு படங்களை கம்பேர் பண்ண வேண்டாம். இப்போ அவருடைய படம் 148 கோடினா கடைசியில் 560 கோடினா 4 மடங்கு. இது 126 கோடினா 4 மடங்கு போட்டு 500 கோடி வந்து நிற்கிது. அப்போது லைஃப் டைமாக 500 கோடி பண்ணுதா இல்லை அதை தாண்டி பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ கோட்டை தாண்டி தங்கலான் படம் தமிழில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஹிந்தியில் கொஞ்சம் டிலேவாக ரிலீஸ் என்ன காரணத்துக்காக? அந்த ரிலீஸ் டேட் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அந்த 15 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ படம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸ்ரீன்ற ஒரு படம் வந்து ஹாரர், அது பெரிய வெற்றி. அது 500 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க எங்களால் ஸ்க்ரீன் கொடுக்க முடியாது, நீங்கள் இது பண்ண முடியாதுன்னு. ரெண்டாவது எங்களுக்கு இருந்த சிக்கல் இதே சிக்கல், நான் சொன்ன அதே சிக்கல் தான். நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸு 4 வீக்ஸில் கொடுத்துருக்கோம் ஹிந்தி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து போட முடியாது, ஹிந்தி வெர்ஷனை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது மல்டிப்ளெக்ஸில் அப்படின்ட்டாங்க. ஏன்னா 4 வீக்ஸ் இருக்குது, 8 வீக்ஸ் இருந்தால் தான் மல்டிப்ளெக்ஸில் ஹிந்தி வெர்ஷனை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ அப்போ எந்த ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறோம்? சிங்கிள் ஸ்க்ரீனும் இந்த மாதிரி டேர்ம்ஸ் போடாத ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்க்ரீனில் என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீ பயங்கரமாக போயிட்டுருக்கு, எங்களால் இப்போ பண்ண முடியாது, ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம போஸ்ட்போன் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. நாங்கள் 30ஆம் தேதி போட்டு அது பிறகு 6ஆம் தேதி போடுறோம். எவ்வளோ பெரிய கட்டாயம் பாருங்கள். முதல்ல 15ஆம் தேதி ஃபஸ்ட்டு சைமல்டேனியஸாக வர வேண்டியது, அப்புறம் 30ஆம் தேதி போட்டுரும். ஸ்ரீ படம் பயங்கர சக்ஸஸாக போகுதுன்னு அந்த தேதியை மாற்றி நீங்கள் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு இன்னும் பெரிய ஹாப்பினஸ்னா 6ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நேற்று ரிலீஸ் ஆகி படம் அவ்வளோ பெரிய டாக்கு, யுனானிமஸாக பெரிய லெவலில் அப்ரிசியேஷன் ஃப்ரம் கிரிட்டிக்ஸ். இதுதான் சக்ஸஸாக பார்க்குறேன். ஒரு ஹிந்தி படம் நம்ம டப் பண்ணி வெளியிட்டிருக்கோம், ஆனால் அங்கே இருக்கிற எல்லா கிரிட்டிக்ஸுமே எல்லா ஆடியன்ஸுமே அந்த படத்தை கொண்டாடுறாங்க. ஸோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, மிகப்பெரிய லெவலில் வரவேற்பில் தான் தங்கலான் ஹிந்தியில் இருக்குது. எந்த அளவுக்கு சார் இப்போ அங்கே போயிட்டு இருக்கு? அதாவது வந்துட்டு அதோட கலெக்ஷன்லாம் இப்போ எந்த அளவுக்கு? இனிமேல் தான் வரும். ஃபர்ஸ்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு எங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் என்னன்னா எல்லோருமே ஹாப்பி. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஐயோ முன்னாடி பண்ணியிருக்கலாம் போல இருக்கு, இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது, அதாவது சைமல்டேனியஸாக பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. இப்போ எங்களுக்கு படம் அப்பயே ரெடி. அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் சொன்னாங்க, இல்லை சார் ஸ்ட்ரீ படம் போகிறதுட்டு எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்க்ரீனில். காரணம் வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 8 வீக்ஸ் இல்லாத தொட்டு அப்போ இருக்கிறதே சிங்கிள் ஸ்க்ரீன், அங்கே வந்து முடியாதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது? சரி 2 வாரம் கழிச்சு வரலாம், 30ஆம் தேதி போடுறோம். 30ஆம் தேதியும் பண்ண முடியாதுன்றாங்க. கடைசியில் 6ஆம் தேதி வரும். ஆனால் இந்த படத்தை சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணி தான் பெரிய லெவலில் கலெக்ஷன். நாங்கள் இப்போ 100 கோடி தான் தாண்டி இருக்குன்னு சொன்னால 125 140 கோடி பண்ணியிருக்கலாம். அதை மிஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் அடுத்தது கங்குவா என்ன டேட் இதுவரை எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? யார் கேட்டாலும் ஒரே பதில் தான், எந்த அப்டேட்டும் எங்களால் கொடுக்க முடியாது. கங்குவா பொறுத்தவரையும் அது கிளியர் கட்டாக நம்ம முதல்ல பிளான் பண்ணபடி வந்தது அக்டோபர் 10 தான். இந்நேரம் நம்ம உட்காந்துட்டு அதுக்கான ப்ரொமோஷன் இருந்திருப்போம். கண்டிப்பாக. ஆனால் அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு வந்து எப்போ டேட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னா, காரணம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ கங்குவா பொறுத்தவரையும் நம்ம 8 வீக்ஸ் நம்ம பிளான் பண்ணது விட்டு இப்போ மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் தே வாண்ட் டு ரிலீஸ் ஃபிலிம், பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ரிலீஸ் டேட் ஒன்று சொல்கிறாங்க, இந்த தேதியில் வாங்க, கிளாஷ் இல்லாமல் வாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா தீபாவளி அன்னைக்கு 3 படம் வருது, அஜய் தேவகன் படம் வருது, பூர்புலையா 3 வருது. இப்போ அந்த தேதி நம்ம முட்ட முடியாது. அப்போ அடுத்தது என்ன? ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணோம்னா எந்த தேதியில் வந்தால் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இப்படியெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஏன்னா அந்த தேதியில் போய் நம்ம முட்ட முடியாது. இப்போது 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 படம் தான், அவங்களுக்கு சின்ன படம் தான் இருந்தது. ஆனால் 30th அன்னைக்கு 2 படம் இருக்குது, அஜய் தேவகன் படம் இருக்குது ப்ளஸ் பூல்புலையா இருக்குன்னு வரும்போது 3, அது பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, நவம்பர் வாங்க இல்லை டிசம்பர் வாங்க, இதுதான் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து நிறைய ட்வீட்டில் கூட சொல்லியிருந்தேன், இன்னும் 2 மாதத்தில் படம் வந்துடும். அது என்ன தேதி எதுன்றதை வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்களே பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆக போகுது, பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகும். ஆல் ஓவர் த வேர்ல்டு பிக்கெஸ்ட் பேன் இண்டியா ரிலீஸாக கங்குவா இருக்குன்றது மட்டும் நான் கேரண்டி பண்ண முடியும். சரி, இப்போ அதோட ப்ரொமோஷன் அந்த வேலைகள்லாம் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க? எனக்கு வந்து ஞானவேல் சார் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, சூர்யா சார் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி ப்ரொமோஷன் பிளான் பண்ணுறீங்களோ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஐ எம் ரெடி. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம் மட்டும் இல்லை, கான்செப்ட் வைஸ் எல்லாமே பார்த்து ரசிக்கிற ஒரு படம். ஃபேண்டசியான படங்கள் பாகுபலி நம்ம ரசித்தோம்ல. ஏன்னா பாகுபலி ஏன் நம்ம ரசித்தோம்னா, இது சமகாலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பீரியடாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது வாவ் இப்படியெல்லாம் நடந்ததா, இப்படியெல்லாம் ஒரு கிங் மத்தியில் ஒரு போட்டி இருந்ததா அப்படின்னு வரும்போது எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த படம் பிடிக்கும். இது வந்து அம்புலிமாமா கதை மாதிரி தான், எல்லா அம்புலிமாமா கதையும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபேண்டசி உலகத்தை நம்மளுக்கு கொண்டு போயிடும். ஸோ அப்படி ஒரு உலகத்தை நம்மளுக்கு படைச்சிருக்காரு, த வேர்ல்ட் ஆஃப் கங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்தை கொண்டு போயிட்டு நம்மளை போய் சிவா சார் கொண்டு போயிடுவார்.
அந்த உலகத்துக்கு போனீங்கனாலே நீங்கள் வந்து பெருசாக பல விதத்தை அனுபவிக்க போகிறீங்க, பல விஷயங்களை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம கொண்டு வரும்போது பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி உலகங்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்க்குற மாதிரியே நான் ஒரு என்ன சொல்ல எதிர்பார்ப்பை உருவாக்கணும். ஏற்கனவே அதை பண்ணியாச்சு, நிறைய பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டம் இதை கொண்டு போகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு முன்னாடி வந்து விஜய் சார் ப்ரொமோஷன் பண்ணலைனாலும் எல்லாருமே ப்ரொமோட் பண்ணாங்க, கரெக்டுங்களா? அதாவது நான் இதுவரையும் பார்க்காத லெவலில் இன்டர்வியூஸ் நடந்தது. பார்த்தீங்களா? நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 20 சேனல் இன்டர்வியூ கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. அவங்க அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. அதே மாதிரி வெங்கட் பிரபு சாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 சேனல் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணார். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி, ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் பண்ண முடியல, இதெல்லாம் பண்ண முடியலனாலும் இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய கொடுத்து அந்த படத்துக்கான ஹைப்பை நிறைய கூட்டினாங்க. அதில் பிரேம்ஜி, வைபவ் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அப்போது ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் என்பது மிக மிக அவசியம். மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குற மாதிரி பல விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணுவோம். ஆனால் ஓவர் பில்டப் அப்படிலாம் ஐடியா கிடையாது. இந்த படத்துக்கான சரியான விதத்தில் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணணும். இது ஒரு பேன் இண்டியா படம், பேன் இண்டியா ரிலீஸ், அதுக்கான எஃபர்ட் இருக்குது, அதுக்கான கண்டென்ட் இருக்குது. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்குது. ஓகே சார், இப்போது எந்த ஒரு படத்தோடையும் அந்த கிளாஷ் அந்த விஷயங்கள் வரக்கூடாது. அடுத்த 2 மாதம்னு வேறு சொல்கிறீங்க. இந்த அடுத்த 2 மாதத்தில் இப்போ இந்த விடாமுயற்சி இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களா? அதாவது விடாமுயற்சி இந்த டேட்டில் இல்லை, எல்லா ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எதாவது சொல்லி வம்பில் போய் மாட்டிக்கூடாது. அதாவது எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டேட் ஃபைனலைஸ் பண்ணும்போது அந்த டேட்டில் வேறு எந்த பெரிய படங்களும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம பெரிய படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். சார் நீங்கள் வரதுன்னா முதலே சொல்லிடுங்க. எப்படி நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் லைக் த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ நாங்கள் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். யாரெல்லாம் பெரிய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சார் உங்கள் டேட் என்ன எங்களுக்கு சொல்லிவிடுங்க, நம்ம கிளாஷ் பண்ண வேணாம். ஏன்னா சோலோ வந்தால் தான் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியும். அதனால் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஸோ நம்மளுக்கு மட்டும் நல்லதாக பார்க்கல, அவங்களுக்கும் அதுதான் நல்லது. ஸோ அதனால் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் எல்லார்ட்டையும் பேசி தான் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. Taste the Daily.